நமசிவாய. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதுமே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல பணத்தை அள்ளி கொட்ட இடம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட். உங்களுடைய சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அதே மாதிரி யூனிவர்ஸோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறதோ காஸ்மிக் ஃபோர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் ஒரு அஃபிர்மேஷன், சப்கான்சியஸ் அஃபிர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்துடைய பணமந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுக்கும்போது இந்த ஒரு மாதத்துல கண்ணாடி ஒட்டி வைக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கண்ணாடி அப்படின்றது இந்த ஒரு மாதம் பொதுவாகவே தலைவாசலுக்கு பின்னால் கொஞ்சம் கண்ணாடி ஒட்டி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். இந்த ஒரு மாதத்துல அது அதிகப்படியான ஒரு பலன் தரும், ஒரு 200% பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 200% பலன் தரக்கூடிய அந்த ஒரு முறையை தான் பார்க்க போறீங்க. அதுல ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் பணம் உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீங்க இதை செஞ்சுட்டு வரலாம். அதனால டெய்லி செய்யலாமா, எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் எதுவும் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம்னா மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மந்திரம் அப்படின்ற விஷயத்தை விட நான் ஏற்கனவே பலமுறை சொல்லுவதுதான், ஒவ்வொரு வார்த்தை பிரயோகமே நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆழ்மனதை எடுத்துக்கொள்கிறதோ, எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் அளிக்கிறோமோ அது எல்லாமே மந்திரம் தான். அது சாதாரண வார்த்தையாக இருந்தால் கூட அந்த வீரியத்தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது அது கண்டிப்பாக மந்திரமாக மாறுகிறது அப்படின்றது நான் பலமுறை கூறியிருக்கிறேன். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வேற எந்த ரூல்ஸுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஒரு நாளைக்கு 6 நிமிஷம் தான் உங்களுக்கு தேவை முதல் தடவை செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்க தொடர்ந்து செய்யலாம். அதாவது செய்யறது இந்த சென்ஸ் மனசுக்குள்ளேயே நீங்க சும்மா சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஜாலியா பாட்டா கூட பாடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க இந்த ஒரு முறை மட்டும் செய்வதையே தொடர்ந்து வாழ்நாள் முழுவதுமே செய்து வரலாம்னு வச்சுக்கோங்களேன். வெகு அதிகமாக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் இதை உணர்வீர்கள். அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில் எங்கிட்ட சொல்லுவீங்களாம். காலையில் எழுந்துக்கிறீங்க இல்லையா, காலையில் எழுந்திருந்த உடனே நீங்க கண்ணாடியை போய் பார்ப்பீங்க. ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தானே, கண்ணாடி பார்ப்போம். கண்ணாடி பார்த்து நம்ம பிரஷ் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் பண்றது இது மாதிரிலாம். ஸோ அப்பவே நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலேயே இந்த ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்க செஞ்சிடணும். ஒரு நிமிஷம் இந்த ஒரு விஷயத்தையோ அல்லது 2 நிமிடம் இந்த ஒரு வார்த்தையோ, 1 நிமிடத்துல இருந்து 2 நிமிடம், அந்த நான் 2 நிமிடம் கணக்கு வச்சு 6 நிமிஷம் சொன்னேன். இல்ல நீங்க 1 நிமிஷம் தான் சொல்ல போறீங்க அப்படின்றதுனா உங்களுக்கு 3 நிமிஷமே போதுமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தடவை அதாவது 3 செட் ஆஃப் திங்ஸ் நீங்க இதை செய்ய வேண்டியது. அந்த 3 செட்டா நீங்க இதை செய்யறதுக்குமே 10 நிமிஷம் இடைவெளி விட வேண்டும். அப்போ இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது ஒரே ஒரு தடவை தான் காலையில, சரியா? அதுக்கப்புறம் நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க கண்ணாடி எல்லாம் எதுவும் பார்க்க வேணாம், நீங்க பாட்டுக்கு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சாதாரணமான முறையில. ரொம்ப ஈஸி. காலையில எழுந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க கண்ணாடியை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டியது அன்லிமிட்டெட் மணி. உங்களை ஸ்ட்ரைட்டா பாருங்க, உங்களுடைய கண்களை பாருங்கள் கண்ணாடியிலே. ஒவ்வொரு முறையுமே அப்படிதான் கண்ணாடியை பார்த்து சொல்லும் போதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கண்ணாடி பார்க்கணுமா, அப்புறம் கண்ணாடி பார்க்க கூடாதா, நான் வீட்டில் தான் இருக்கேன், ஃப்ரீயா இருக்கேன், அந்த டைம்ல நான் பண்ணலாமா, தாராளமான முறையில் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நாட் மேண்டேட்ரின்னு நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்களுடைய கண்களை நேரடியாக கண்ணாடியில பார்க்கிறீர்கள். பார்த்துட்டு கண்களை பார்த்தவாறே நீங்கள் சொல்ல வேண்டியது அன்லிமிட்டெட் மணின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். மனசுக்குள்ளேயே சொல்லலாம், வாய் விட்டு சொல்றதுனால தவறு கிடையாது. பட் இது மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. மனசுக்குள்ளேயே அன்லிமிட்டெட் மணி, அன்லிமிட்டெட் மணி, அன்லிமிட்டெட் மணி, அன்லிமிட்டெட் மணிங்கிறது ஒரு நிமிஷம் உங்களுக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஒரு நிமிஷமும், 2 நிமிஷம் செய்யலாம் அப்படின்னா 2 நிமிஷமும் செய்யுங்க. எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா தான் இருக்கும். நம்ம எவ்வளவு ஜாஸ்தி செஞ்சாலுமே அதுக்கு எஃபெக்டிவ் தான். அது மாதிரியாக சொல்லிவிடுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வேலைகள், காலை கடன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதை பல் தேய்க்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க முடிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கேப் விடுங்க. ரொம்ப அதிகமா கேப் விட்டுற வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு திரும்பி அகைன் கண்ணாடி கிட்ட வந்துக்கோங்க. சேம் மெத்தட் தான். கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுடைய கண்களை பார்க்கிறீர்கள். இல்ல சில பேர் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் டியூட்டிஸ் எல்லாம் எதுவும் அவங்க செய்யறது இல்லை அப்படின்ற மாதிரியாக இருந்துட்டு நான் 10 நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியா நான் அதுக்கப்புறம் நான் பிரஷ் பண்ணிக்கிறேன், மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறேன்னாலும் பண்ணலாம். இதெல்லாம் அதனாலதான் நான் இந்த ஒரு விஷயம் சொன்னேன், ரூல்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த 10 மினிட்ஸ் கேப் விடுறீங்களே, 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு திரும்பியும் கண்களை பார்க்கிறீர்கள். கண்களை பார்த்து விட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைங்கிறது யுனிவர்சல் வெல்த். யுனிவர்சல் வெல்த். இந்த ஒரு வார்த்தையை பார்த்து கொண்டே சேம் மெத்தட் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ சொல்லிட்டே இருக்கீங்க மனசுக்குள்ள. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க சொன்னது அன்லிமிட்டெட் மணி. செகண்ட் டைம் ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு நீங்க சொல்றதுங்கிறது பாத்தீங்கன்னா யுனிவர்சல் வெல்த் என்கிற ஒரு மந்திரத்தினை சொல்கிறீர்கள். ஸோ இதை நீங்க செஞ்சுட்டு அகைன் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹியூஜ் ப்ராஸ்பெரிட்டி. ஹியூஜ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.
ஹியூஜ் ப்ராஸ்பெரிட்டி. ஹியூஜ் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறத அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டே பலமுறை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வர வேண்டியது. பலமுறை இந்த சென்ஸ் 1 or 2 minutes சொன்னால் போதுமானது. இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிடுறீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு நாள், நேரம், கிழமை எல்லாம் எதுவுமே கிடையாது. இதை பார்த்து அடுத்த செகண்டே கூட நீங்கள் செய்யலாம். இது காலங்காலத்தால் எழுந்ததுலேருந்து செய்யணும், ஃபர்ஸ்ட் டைம் தானே செய்யணும், அதனால நாளையிலேருந்து பண்ணலான்னு கூட நீங்கள் ஒத்திப்பட தேவை கிடையாது. இதை பார்த்து முடிச்சோடனே ஒரு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து டெய்லி நீங்கள் பண்ணிக்கலாம். டெய்லி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் கண் திறந்த உடனே பார்க்கறது அப்படின்றது ரொம்ப வேகமாகவும் வேகமாகன்றத விட அதிவேகமாக உங்களுடைய ஆழ்மனதை சென்று அடைய வைக்கும். அதன் மூலமாக நாம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையுமே நம்ம வந்து பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்தி தான் சொல்கிறோம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து விதமான செல்வங்களும், உங்களுக்கு நீங்கள் தகுதியாய் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் உங்களை வந்து அடைய வேண்டும் அப்படிங்கிறதான். இதுல வந்து பார்த்தோம்னா, நான் ரிட்டையர்டு, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல, பிசினஸ் தோல்வி, இப்படி எல்லாம் எந்த ஒரு பேச்சுக்குமே இடம் கிடையாது. தொடர்ந்து சொல்லி வாருங்கள். பிரபஞ்சம் அதனுடைய வேலையை செய்யும். உங்களுடைய ஆழ்மனம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஒரு வேலையை செய்யும். உங்களுடைய மூளை என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த ஒரு வேலையை கண்டிப்பான முறையிலே செய்யும். அதை நீங்கள் உங்களுடைய இதுலயே பார்ப்பீங்க. மூணாவது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அன்லிமிட்டெட் மணி, ஒரு 2 minutes சொல்ல முடிஞ்சா 2 minutes, 10 minutes கேப், யூனிவர்சல் வெல்த், அதுக்கப்புறம் அகைன் ஒரு 10 minutes கேப், ஹியூஜ் ப்ராஸ்பெரிட்டி. அவ்வளவுதான். ஸோ இதை சொல்லி முடிச்சிட்டோம்னா மார்னிங் பீரியட்ல வந்து வித்தின் 30 minutesக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சிடும். அகைன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நீங்க எங்கேயா டிராவல் பண்ணும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கண்ணாடி ஏதாவது பேக்கெட் மிரர் வச்சீங்கன்னா அதுல கூட நீங்க இதை செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது. எப்படியெல்லாம் உங்களுக்கு இன்னோவேட்டிவா செய்ய முடியும் அப்படின்னு தோணுதோ அது மாதிரி செய்யுங்க. அதை முடிந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, whenever you feel like உங்களுக்கு எப்பெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ தொடர்ந்து சொல்லலாம். அன்லிமிட்டெட் மணி, யூனிவர்சல் வெல்த், ஹியூஜ் ப்ராஸ்பெரிட்டி. அன்லிமிட்டெட் மணி, யூனிவர்சல் வெல்த், ஹியூஜ் ப்ராஸ்பெரிட்டி. இதை ஒரு பாட்டாவே கூட நீங்க பாடலாம். பாடலாம், பாடும்போது ஆடலாமா அப்படின்னா பாட்டே ஆடலாம். ஸோ அது என்ன வேணா நீங்க செய்யலாம். அது வந்து ஒரு கொண்டாட்டமாக இந்த ஒரு விஷயத்தை செய்து வர நம்மளுடைய ஆழ்மனமானது இதை ரொம்ப கெட்டியாக பிடித்துக் கொள்ளும். அதுதான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ரொம்ப இப்போ ஒரு பாட்டே நம்ம வந்து ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு காதில் விழும்போது கொஞ்ச நேரம் தொடர்ந்து காதில் விழுந்தால் அதோட ஹம்மிங் வந்து நமக்கே தெரியாம நம்ம அதை ஹம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஒரு சவுண்டா இருந்தா கூட அதை ஹம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஆழ்மனதுடையும் நம்மளுடைய மூளையுடனும் ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயங்கள், ரொம்ப ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நம்ம வந்து சிலதெல்லாம் நம்ம நினைச்சேன் அதே மாதிரி அதை நான் பார்க்கிறேன், நான் நினைச்சேன் அதே மாதிரி நடந்துடுது அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்கும் இப்பொழுது நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்திற்கும் மிக அதீதமான தொடர்புமே கண்டிப்பான முறையில இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கிறதா, அல்லது இப்போ நம்மளுடைய வீடியோல பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு பெரிய திரும்ப ரிப்பீட்டடா உங்களை அதே ஒரு விஷயமாக அந்த ஒரு மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயமாக ஏதாவது இருந்து வந்திருக்கிறதா? குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஜனவரி மாதம் ஒவ்வொரு மந்த்லயுமே, செப்டம்பர்னா செப்டம்பர் மாதம் பண மந்திரம் அப்படின்னு சொல்றோம். அதை நீங்க தொடர்ந்து சொல்லி அதுவே எப்ப பார்த்தாலும் மைண்ட்ல வந்து ரைமிங்கா போயிட்டு இருந்ததா, இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்ககிட்ட இருந்ததா அப்படிங்கிறதையும் கண்டிப்பான முறையிலே என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. நம சிவாய.